ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்னிவல் அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணுற விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. ரொம்பவே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக கனி வந்துட்டு ஊர்கழிவு மாதிரி பேசின விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய விஜய் பார்வதி அந்த குறி சொல்கிற ஆளாகவும் கிளியாக வந்துட்டு அரோராவும் பண்ண விஷயங்கள் ரொம்ப அழகாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளோட்டிங்காக வந்துட்டு நம்மளுடைய சபரி பண்ண விஷயங்கள் எல்லாமே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ரெஸ்லிங் நடந்துச்சு. ஆர்ம்ஸ் ரெஸ்லிங்கா யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 9 வர யார் இருக்கார், அந்த எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கா கமருதீனுக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தீபக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா ஆர்ம்ஸ்லாம் செம்மையை ஏற்றி வச்சிருக்காப்புல. ஸோ இவங்க 2 பேருக்கும் வந்து நடந்துச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ நான் கூட கமருதீன் வின் பண்ணிவிடுவார்னு நினச்சேன். ஏன்னா கமருதீன் நல்லா வாட சட்டமானவர். அது மட்டும் இல்லாமல் தீபக் கூட கொஞ்சம் யங்கான ஒரு ஆள் தான் இவர், சரிங்களா. ஆனால் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு 2 பேருக்குமே. ரைட் ஹேண்டில் வந்துட்டு முடியல. தீபக் கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் வாங்க போட்டி போடலான்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து 2 பேரும் மோதுனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா டஃப்பாக கொடுத்தாரு கமருதீன். ஆனால் வந்துட்டு நம்ம தீபக் வந்து வின் பண்ணிட்டாப்புல. செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் அதை ஸ்போர்ட்டிவ் எடுத்துகிட்டு நம்ம கமருதீனும் சொன்னார், நல்லா உங்களுக்கு நல்ல பவர் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரிக்கும் கனிக்கும் நடந்துச்சு. அதில் நம்ம மஞ்சரி தான் வின் பண்ணாங்க. கனி வந்துட்டு கையை ஷேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முடியல அப்படின்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஹெல்த்தியாகவும் அந்த இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எல்லோரும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு நம்ம கானாமண்டர் சூப்பராக ஒரு பாட்டு பண்ணார், ஆண்டாளுக்கு முருகன் துணை. அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி வாய்ஸ்லேயே பாடினார். ஏன்னா கானாவில் நம்மளால் தான் பயங்கரமான ஆளாச்சியா சூப்பராக பாடினாங்க. ரொம்ப ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் பெருசாக கண்டடு எதுவும் இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நாளைக்காவது எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் யார் எவிக்ஷனில் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.